அன்பு நண்பர்களே, இந்த ஜென் ஸ்டோரிக்குள் நுழைவதற்கு முன்னால், அதற்கான அழகான விளக்கங்களை ஓஷோ கொடுப்பதற்கு முன்னால், ஓஷோ சொன்ன ஒரு சம்பவத்தை மனதில் வைத்துக் கொள்வது வீடியோவை முழுமையாக ரசிப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். I have heard a story. ஒரு கிராமத்து மனிதர் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள, வியாபாரம் நன்றாக சுறுசுறுப்பாக உள்ள ஒரு சந்தை பகுதிக்கு வந்தார். திடீரென்று அந்த மனிதர் தன்னுடைய குரலால் எவ்வளவு சத்தமாக கத்த முடியுமோ அத்தகைய சத்தத்தில் கத்தையாக ஒரு ரப்பர் பேண்ட் சுற்றப்பட்டு இருந்த ரூபாய் நோட்டுகளை யாராவது கீழே போட்டுவிட்டீர்களா என்று கத்தினார். He shouted at the top of his voice. பதிலுக்கு பல மனிதர்கள் ஆமாம் ஆமாம், நான் தான் கீழே போட்டுவிட்டேன், நான் தான் தொலைத்து விட்டேன் என்று கத்தினார்கள். கத்திக்கொண்டே அந்த மனிதரை நோக்கி ஓடினார்கள். அவரை சுற்றி ஒரு கூட்டம் சூழ்ந்து கொண்டு பணம் என்னுடையதுதான் என்று பணத்திற்கு சொந்தம் கொண்டாடியது. உடனே அந்த கிராமத்து மனிதர், நான் அந்த ரப்பர் பேண்டை கண்டுபிடித்து விட்டேன், அந்த ரப்பர் பேண்டை தூக்கி காட்டிக்கொண்டு அவர்களிடம் சொன்னார். Now the Zen story. மாஸ்டர் மியூனான் கிட்டத்தட்ட மரண படுக்கையில் இருந்தார் என்று சொல்லலாம். இந்த உலகை விட்டு போவதற்கு முன்னால் தான் விட்டு செல்லும் பணிகளை, பொறுப்புகளை தனது காலத்திற்கு பிறகு யாரால் சரிவர தொடர முடியும்? அவர் தன்னுடைய மனதில் ஒரு சீடரை தேர்வு செய்து வைத்திருந்தார். அவர் பெயர் ஷோஜு. ஷோஜு ஜென் படிப்பில் நன்கு தேர்ச்சி பெற்று படித்து முடித்திருந்த போது ஒரு நாள் மியூனான் அவரை தன்னுடைய அறைக்கு வரவழைத்து அவரிடம், எனக்கு வயதாகிறது, எனக்கு தெரிந்தவரை உன்னால் மட்டும்தான் ஜென்னை மற்றவர்களுக்கு கற்றுத்தர முடியும். இதோ இந்த புத்தகத்தை வைத்துக்கொள். 7 தலைமுறைகளாக இந்த புத்தகம் ஒரு மாஸ்டரிடம் இருந்து அடுத்த மாஸ்டருக்கு வந்து இப்போது உன் கையில் இருக்கிறது. நானும் என் பங்கிற்கு ஜென் பற்றிய எனது புரிதலை இந்த புத்தகத்தில் பல குறிப்புகளாக சேர்த்துள்ளேன். This book is very precious. மிகவும் முக்கியமான அரிதான புத்தகம். இப்போது நீ எனது பதவியில் உட்காரப் போகிறாய் என்பதின் அடையாளத்திற்காக இந்த புத்தகத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்றார். அதற்கு ஷோஜு, ஆனால் என்னுடைய அனுபவங்களை எந்த புத்தகங்களும் இல்லாமல் தான் அடைந்தேன். And I'm happy and blissful. எனக்கு கொஞ்சம் கூட எந்த அதிருப்தியும் இல்லை. சோ எதனால் என் மீது இந்த பாரத்தை ஏற்றுகிறீர்கள்? தேவையில்லாத பொறுப்பை எதற்காக என் மீது திணிக்கிறீர்கள்? ஏற்கனவே நான் உண்மையை உணர்ந்து விட்டேன். I have experienced the truth என்பதால் இந்த புத்தகம் தேவையில்லை. It is unnecessary என்று சொன்னார். ஆனால் மாஸ்டர் மியூனான் விடுவதாக இல்லை. பல மதிப்பிட முடியாதவைகள் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. இது ஒரு சாதாரண புத்தகம் இல்லை. எனவே அதன் புனிதத்தை அவமதிக்காதே. அதற்கு மதிப்பு கொடு. பத்திரமாக வைத்திருந்து உனக்கு பிறகு பதவி ஏற்க இருக்கும் சீடனிடம் கொடு. இந்த புத்தகத்தை நான் உனக்கு கொடுப்பது நீ எனக்கு பிறகு என் பதவியில் இருக்கப் போகிறாய் என்பதின் அடையாளம் என்று சொல்லிவிட்டு புத்தகத்தை சீடரின் கையில் கொடுத்தார். அது மிகவும் குளிரான இரவாக இருந்திருக்க வேண்டும். தீ நன்றாக குளிர் காய்வதற்காக எரிந்து கொண்டிருந்தது. ஷோஜு புத்தகத்தை ஒரு கையில் வாங்கி அடுத்த வினாடி அதை எரியும் தீக்குள் சொருகிவிட்டார். இதுவரை தன் வாழ்க்கையில் கோபம் என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்த மியூனான், என்ன செய்கிறாய் என்று கடுமையான கோபத்தில் கத்தினார். அதற்கு சீடன், என்ன சொல்கிறீர்கள் என்று மாஸ்டரை விட சத்தமாக பதிலுக்கு கத்தினான். மாஸ்டர் மியூனான் ஒரு பீஸ்ஃபுல்லான மனநிலையில் இறந்திருக்க வேண்டும். இந்த சீடன் தான் சரியான செலக்ஷன். This was the right man.
புத்தகம் தீக்குள் திணிக்கப்படாவிட்டால் சீடர் தவறவிட்டிருப்பார். அவர் மாஸ்டரின் பதவிக்கு சரியான தேர்வு இல்லாமல் போயிருப்பார். He would not have been the successor. வாழ்க்கையில் எதுவுமே நடந்திராமல் இருந்தால் மட்டுமே புத்தகத்தை வைத்துக் கொள்வீர்கள். உண்மையான அனுபவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும் போது யார் வெற்று வார்த்தைகளை பற்றி கவலைப்படுவார்கள்? அனுபவங்கள் இருக்கும்போது விளக்கங்கள் யாருக்கு தேவை? விளக்கங்கள் அனுபவங்கள் இல்லாத போது முக்கியத்துவம் பெறுகிறது. Theories are important because there is no knowledge. உங்களுக்கு தெரிந்திருக்கும் போது தியரியை தூக்கி எறிவீர்கள். அது பணம் நம்மிடம் இருக்கும்போது அது சுற்றி இருந்த ரப்பர் பேண்ட் மாதிரி. நம்மால் ரப்பர் பேண்டை தூக்கி எறிய முடியும். ரப்பர் பேண்டை காப்பாற்றி வைப்பது முட்டாள்தனத்தை காட்டுகிறது. இந்த புத்தகம் அற்புதமான ஒன்று கிடையாது. மாஸ்டர் ஒரு விளையாட்டு காட்டினார், அவ்வளவே. அவருடைய மாஸ்டரும் இந்த விளையாட்டை இவரிடம் விளையாடி பார்த்திருப்பார். அந்த புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், அதில் ஒன்றுமே எழுதியிருக்கவில்லை. இட் வாஸ் எம்டி. ஒருவேளை சீடர் புத்தகத்தை பாதுகாத்து வந்திருந்தால், மாஸ்டர் இறந்த பிறகு புத்தகத்தை திறந்து பார்த்திருந்தால் அழுதிருப்பார். அதில் எதுவும் எழுதப்படவில்லை. அது ஒரு விளையாட்டு, ஜஸ்ட் அ கேம், அண்ட் ஓல்ட் கேம். ஒவ்வொரு மாஸ்டரும் சீடனுக்கு தெரிந்திருக்கிறதா என்று அவரின் அனுபவத்தை சோதித்து பார்ப்பார். சீடனுக்கு தெரிந்திருந்தால் புத்தகத்துக்கு அடிமையாக இருக்க மாட்டார். வாய்? அதில் ஒரு அர்த்தமும் இல்லை. அதனால்தான் சீடர், என்ன சொல்கிறீர்கள்? நான் ஏற்கனவே எந்த புத்தகமும் இல்லாமல் சாதித்து விட்ட பிறகு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றார். மாஸ்டர் அந்த சிச்சுவேஷனை வேண்டுமென்றே தூண்டிவிட்டார். அந்த சூழ்நிலையில் சீடர் தன் தரத்தை நிரூபித்து விட்டார். புத்தகத்தை காப்பாற்ற சிறிது மெனக்கிட்டு இருந்தாலும் எல்லாமே வீணாகி இருக்கும். அவர் பதவிக்கு வந்திருக்க மாட்டார். புத்தகத்தை ஏறிட்டு கூட பார்க்கவில்லை. எந்த விதமான ஆர்வமும் காட்டவில்லை. அறியாமையில் இருந்துதான் ஆர்வம் பிறக்கிறது. இஃப் யூ நோ யூ நோ. நான் சொல்கிறேன், புத்தகத்தை பார்த்திருந்தார் என்றால் அறையை விட்டு புத்தகத்தோடு தூக்கி எறியப்பட்டிருப்பார். ஆனால் அவர் ஒரு ஆழ்ந்த புரிதலோடு செயல்பட்டார். ஒரு ரிலிஜியஸ் மனிதர் எல்லா புத்தகங்களுக்கும் அப்பாற்பட்டவர். மக்கள் என்னிடம் வந்து கடவுள் என்றால் என்ன என்று கேட்பார்கள். நான் அவர்களிடம், இந்த கேள்வி உன் வாழ்க்கையிலிருந்து வருகிறதா அல்லது ஏதாவது புத்தகத்தை படித்துவிட்டு உனக்கு திடீர் ஆர்வம் வந்ததா என்று கேட்பேன். கேள்வி உங்களுடையதாக இல்லாவிட்டால் எந்த பதிலும் பயனளிக்காது. புத்தகங்கள் கேள்வி பதில் இரண்டையுமே கொடுக்கின்றன. அதனால்தான் சொன்னேன், burn the books and be authentic என்று. எல்லா புத்தகங்களையும் எரித்துவிட்டால் உலகம் மிகவும் ரிலிஜியஸ் ஆக இருக்கும். எனவே சீடன் சொன்னார், நான் என்னுடைய இலக்கை ஏற்கனவே அடைந்து விட்டேன். அதற்கு பிறகும் நீங்கள் எதற்கு அடைய வேண்டிய இடத்தின் மேப்பை கொடுக்கிறீர்கள்? மேப் பாதை தவறி தொலைந்து போனவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஆனால் நான் வந்து சேர்ந்து விட்டேன். So why this map என்றார். மாஸ்டர், மேப் மிகவும் முக்கியமானது, ப்ரிஷியஸ் ஆனது, எல்லா பாதைகளும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளன என்றார். சீடன் ஒரு வினாடி கூட தாமதிக்கவில்லை. மாஸ்டர் சொல்வது ஒருவேளை சரியாக இருக்குமோ என்று தயங்கவும் இல்லை. புத்தகத்தை தூக்கி தீயில் போட்டார். மேப்பை தீயில் போட்டுவிட்டார். நான் கேள்விப்பட்ட ஒன்று, ஒரு மனிதர் தான் போக வேண்டிய பாதையை தவறவிட்டுவிட்டு எதிர் திசையில் காரை ஓட்டி சென்று கொண்டிருந்தார். அதே சாலையில் ஒரு வயதான மனிதர், பிச்சைக்காரர் போல தோற்றமுள்ள ஒரு மனிதர் நடந்து வந்து கொண்டிருந்தார். அவரிடம் காரை ஓட்டி வந்தவர், இந்த ரோடு டெல்லிக்கு போகிறதா என்று கேட்டார். அதற்கு அந்த முதியவர், எனக்கு தெரியாது என்று பதில் சொன்னார். ஏற்கனவே கடுப்பில் இருந்த மனிதருக்கு இந்த பதிலை கேட்டு மேலும் எரிச்சல். எனவே முதியவரிடம் கோபமாக, சோ உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படித்தானே என்றார். அதற்கு அந்த முதியவர் சத்தமாக சிரித்துவிட்டு, ஆனால் நான் தொலைந்து போகவில்லையே என்று பதில் சொன்னார்.
நீங்கள் தொலைந்து போயிருந்தால் மேப் தேவை, நாலேஜ் தேவை, புத்தகம் தேவை. அப்படி இல்லாத போது புத்தகத்தை எதற்காக தூக்கி கொண்டு அலைய வேண்டும்? I have heard, ஒரு மனிதர் கார் ஓட்டிக் கொண்டிருந்தார். அவருடைய மனைவி மேப்பை பார்த்து அவருக்கு வழி சொல்லிக் கொண்டிருந்தார். திடீரென்று மனைவி பயந்து அலறிவிட்டு சொன்னார், பாதை மாறி தொலைந்து விட்டோம், வழி தவறிவிட்டோம். காரணம் மேப் தலைகீழாக இருக்கிறது. நான் இவ்வளவு நேரம் மேப்பை தலைகீழாக வைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லா வரைபடங்களையும் தூக்கி எறியுங்கள். Because you are the goal. நமது இலக்கு ஏதோ ஒரு இடமாக இருந்தால் வரைபடங்கள் உதவியாக இருக்கும். சீடன் வரைபடத்தை தூக்கி எறிந்தார். காரணம், there is no goal. He is the goal. அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவர் அமைதியாக இருக்கிறார். He is at peace. He is at home. அவருக்கு ஆசைகளோ லட்சியங்களோ இல்லை. அப்போது எதிர்காலம் மறைந்து போனது. இந்த கணம் போதுமானது அவருக்கு. சோ புத்தகங்களையும் வரைபடங்களையும் தூக்கி எறியுங்கள். Because you are the goal. புத்தகங்கள் மற்றவர்கள் பார்த்த வானவில்லை பற்றி பேசுகின்றன. அடுத்தவர்கள் ரசித்த சூரிய உதயங்களை பற்றி பேசுகின்றன. உங்களால் கடவுளை சந்திக்க முடியும் போது அடுத்தவர்களிடம் கடவுளை கடன் வாங்காதீர்கள். You can encounter God directly. Thanks for watching. முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.